ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிலேருந்தே இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுமே நான் நார்மலாக எப்பவும் போல் இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது. காலையில் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு நம்ம விளக்கு வச்சு வீட்டில் கொஞ்சம் கற்பூர தீபம்லாம் காமிச்சு அதுக்கப்புறமா வேலை ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த நாள் ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் நான் இதே போலவே இப்போ ஒரு மாதத்துக்கு மேலவே இந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு இப்படி தான் நான் வேலைகள் செய்வேன் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஒரு நல்லா இருந்த மாதிரி இருக்குது, மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம இல்லைன்னா எப்போவுமே எந்திரிச்ச உடனே கொஞ்சம் சோம்பேறிப்பட்டுட்டு இன்றைக்கி லீவு நாள் தானே வேலைகள் பார்க்காண்டாம் அப்படின்ட்டு அப்படியே படுத்த இடத்துல இருந்து கொஞ்சம் நேரம் உருண்டு புரண்டு அப்படியே சோம்பேறித்தனமாக தான் இருந்துகிட்ருப்போம். ஆனால் இது அப்படி இல்லை, டானி நம்ம எப்போ எந்திரிக்கோமோ அதே டைமுக்கு எந்திரிச்சோமா நம்ம வேலைகளை பார்த்தோமானிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே நான் அரிசி ஊற வச்சிட்ருக்கேன். இப்போ ஒரு 6 மணி இருக்கும். இந்த காலையிலே அரிசி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 9 மணி 10 மணிக்குள்ளே இது அரைக்கக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் அரிசி அதிகமாக தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் அரைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட 2 நாளைக்கு கூட எக்ஸ்ட்ரா நம்ம வர்ற மாதிரி அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா மாவு இல்லை அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கு திங்கட்கிழமையிலேருந்தே பையனுக்கு காலேஜ் ஆரம்பிக்குது. அவன் கொஞ்சம் நேரமே போவான். 7 மணிக்கு முன்னேலாம் நான் சாப்பாடு ரெடி பண்ணணும். அப்போ எதுவுமே வீட்டில் இல்லை அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. நம்ம அந்த டைமில் ஓடிட்டு திரிய முடியாது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் ஒரு 8 மணிக்கு மேலே கூட நம்ம பிரச்சனை இல்லை. அப்போ காலையிலே ஏதாவது பொருள் இல்லைன்னா ஒரு 7 மணிக்கு கூட கடையில் போய் நம்ம வாங்கி செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எதுவுமே இல்லைன்னு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு மாவு எப்பவும் தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்குனு கொஞ்சம் தோசை ஊற்றுனோமா இட்லி ஊற்றுனோமா அப்படின்ட்டு அவசரத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியா. ஏன்னா நான் மிஷினில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன்னா சுத்தமாக கிச்சனை மறந்துடுவேன். கிச்சனில் இருந்தேன்னா கிச்சனில் தான் என்னோடய கவனம் இருக்கும். அதனால தான் சரி மாவையாவது ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. இப்போவும் அரிசியை நல்லா கழுவி ஒரு 3, 4 தண்ணி கழுவ போகிறேன். ஏன்னா ரேசன் அரிசியில் தான் நான் ஊற வச்சுருக்கேன். ரேசன் அரிசி கூடால கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்துட்டு டைம் கொஞ்சம் ஒரு பிடி கல் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 தண்ணி விட்டு கழுவி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா வெள்ளையாயிரும், ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நான் அரிசி ஊற வைக்கிற டைம்லேயே காப்பி போட்டுட்டேன். கொஞ்சம் காலையில் வெறுங்காப்பி தான் போட்டிருக்கேன். இதில் மல்லி, இஞ்சி, ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு காப்பி வச்சுருந்தேன். இது வீட்டில் வாங்கி வச்சுருந்த முறுக்கு இருந்தது, அதையும் காப்பிக்குள்ளே உடச்சி போட்டு காஃபி குடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சமையல் காலையிலே பண்ணுற வேலையில் இருக்கையில் இந்த ப்ளவுஸ் ஒரு நிச்சயதார்த்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடியது. இது பெண்டிங் எப்படின்னா நைட்டே நான் தைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு தைக்க முடியலை. கொஞ்சம் கடைகளுக்கு போயிட்டு கொஞ்சம் அப்படியே சோம்பேறித்தனமாக இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ காலையில் இதை மிஷினில் உட்காந்து தைச்சிட்டு இருக்கேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில டிஃபன் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணணும். ஏன்னா மாவெல்லாம் முடிஞ்சிட்டு இல்லை மாவு இருந்தாக்கி ஏதாவது கொஞ்சம் செஞ்சுக்கலாம். மாவு நான் நேற்று ரெடி பண்ணலை. இப்போ உப்புமா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வாரத்தில் இல்லைன்னா ஒரு 2 வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு உப்புமா செஞ்சால் தானே நமக்கும் திருப்தியாக இருக்கும், ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ப்ளவுஸ் தச்சு ஒரு 9 மணிக்கு மேலே ஆகிட்டு எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே வந்தீங்கன்னா அரிசி ஊற போட்டிருந்தேன் இல்லையா, உளுந்தெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம தேவையான அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி இதை ஊற வச்சுட்டோம் அப்படின்னா 1/2 மணி நேரம் கழித்து இதை அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரிசி ஊற வைக்கும் போதே இந்த ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது ரவையும் கிண்டியாச்சு. நல்லா உப்புமா சூப்பராக வந்துருந்து. நம்ம ரொம்ப கவனமாக கிச்சனில் பார்த்து பார்த்து வேலை செஞ்சோம் அப்படின்னா அன்றைக்கி சமையல் ரொம்ப நல்லா வரும், எதிர்பார்க்குறத விட அழகாக வரும். அதனால் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி. நான் சீனி போட்டு தான் சாப்பிடுவோம் ரவைக்கு மேலே. நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடுவேன். ஆனால் பிள்ளைங்க அதை விரும்ப மாட்டாங்க. அதனால் இப்போது சீனி போட்டு சாப்பிட கொடுத்தாச்சு. இது சாப்பிட்டு முடித்ததுமே உளுந்து கிரைண்டரில் போட்டுட்டேன். முதல்ல அந்த வெந்தயத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா உளுந்து போட்டாச்சு. அரிசி நல்லா கல் இருக்கா இல்லையான்னு பார்த்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்ன நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. சோறு போட்டு இது ஒரு பக்கம் வெந்துட்டு பாருங்கள். நான் வீடியோ கட் பண்ணி தான் எடுத்துக்கேன். ஏன்னா எனக்கு
அந்த ப்ளவுஸையும் கொஞ்சம் ஸ்டோன் வைக்க வேண்டியது இருந்தது. அப்புறமா ஊக்கெல்லாம் வச்சு எடுத்து முடிச்சு குடுத்துட்டுருந்தேன். அங்கே இங்கேயுமா போயிட்டு வேலை பார்த்துட்டே தான் இருந்தேன். இப்போ வந்து கரண்ட் போயிட்டு, உளுந்து அரைச்சிட்டு இருக்க டைம்லயே கரண்ட் போயிட்டு 1 மணி நேரம் கரண்ட் வரவே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா உளுந்து அப்படியே கிரைண்டர்லயே இருக்குது. இப்போ வந்து கிளீன் பண்ணி இந்த இஞ்சி, பூண்டு எல்லாமே உரல்ல தான் தட்டுனேன். தட்டி இதில சிக்கன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அரிச்சு பார்த்துங்க. அரைச்சு வச்சது அப்படியே இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்ன அரைச்சு எடுத்துருக்கலாம். அந்த கரண்ட் போனதுனால அந்த மாரி ஆயிட்டு. இப்படி இருக்குது பாருங்க. இனி கரண்ட் வந்ததும் இத வந்து அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசிய போடணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு ரொம்ப நல்லா வந்தது. என் பையன் வந்து என்னைக்குமே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவன் வாயால சொல்லவே மாட்டான். ஆனா இன்னைக்கு சொன்னா, தங்கம் நீ வச்ச குழம்புல இன்னைக்கு தான் நல்லா இருந்திருக்கு" அப்படின்னிட்டு. அவன் சின்ன மகன் சொல்றான், "அம்மா இன்னைக்கு நல்லா தான் வைப்பாங்க. உனக்கு தான் ஒரு நாளும் சொல்றதுக்கு மனசு வராது" அப்படின்னிட்டு. சரி அவன் சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். பரவாயில்லையே நல்லா இருக்குன்னு சொன்னானே அப்படின்னிட்டு. சரி வந்து இது நம்ம பிரியாணிக்கெல்லாம் அந்த மாரி வச்சா நல்லாயிருக்கும். அந்த கிரேவி மாரி வைப்பாங்களே, அது போல வச்சிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருந்து. வீடியோ வந்து எடுக்க முடியல. ஏன்னா கரண்ட் இல்லல்ல அதனால. இப்போ சாப்பாடும் வடித்து எடுத்து வச்சாச்சு. சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிட்டு. அப்புறமா சாப்பிட்டுட்டு அ கொஞ்சம் வேலைகள் வந்து பார்க்க வேண்டியது தான். இந்த கரண்ட் வந்ததுக்கப்புறமா இதையும் அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து அரைச்சு எடுத்து வைக்கும்போது 1 மணி தாண்டிட்டு, அந்த உளுந்து வந்து அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ அரிசி போட்டிருக்கேன். அரிசி வந்து கொஞ்சம் நான் எவ்வளோ போட்டிருப்பேன் அப்படின்னா, 1 கிலோவுக்கும் கொஞ்சம் கூட தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரே டைமில கிரைண்டரில போட்டு அரைச்சிரலாம். பெரிய கிரைண்டர் இல்லையா அதனால. இப்போ வந்து அரிசியும், உளுந்தையும் அரைச்சு கிரைண்டர்லேயே போட்டு நல்லா கலந்துருவேன். 2யும் அந்த உரல எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அதில போட்டு கலந்து இந்த மாரி 2 பாத்திரத்தில அள்ளி வச்சாச்சு. இதில உப்பு எதுவுமே போடாம ஒரு 2, 3 மணி நேரம் வெளியில வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சோம் அப்படின்னா, மாவு நல்லா பக்குவமா இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் அடியில வரைக்கும் கரண்டி போட்டு கலந்து கொஞ்சம் தேவைக்கு எடுத்துட்டு, அப்படியே ஃப்ரிட்ஜில மூடி போட்டு வச்சிரணும். அவ்வளோதாங்க. இந்த மாவு எப்படியுமே கொஞ்சம் தாராளமா காணும் எங்களுக்கு. இப்ப வந்து நாளைக்கு காலேஜ் போறதுக்கு கொஞ்சம் பேக் வாங்க வேண்டியது இருக்கு. நேத்து எங்க ஊர்ல பார்த்தோம். நல்லா இல்ல. அதனால இன்னைக்கு வந்து 5 கிராமத்துக்கு போய் பேக் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னிட்டு, அ கிளம்பி போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வரும்போது ஒரு 7 மணி ஆயிட்டு. பேகு அதுக்கப்புறமா பையனுக்கு ஒரு செருப்பு, பிள்ளைக்கு ஒரு செருப்பு, அந்த மாரி எல்லாம் வாங்கிட்டு, கொஞ்சம் காய்கறி, அ கீரை வந்து ஒரு 5, 6 நாளாவே எடுக்கவே இல்ல. எனக்கு கொஞ்சம் கீரை சாப்பிடணும் போல தோணுது. நம்ம உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா? கொஞ்சம் வயித்துல பிரச்சனை மாதிரியே தெரிஞ்சுட்டு இருந்து. அதனால கீரை வந்து 2 கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். கூட ஒரு நாள் கூட வச்சு செஞ்சுடலாம் அப்படின்ட்டு. அரைக்கீரை ஒரு கட்டும், பாலக்கீரையும் அந்த கவர்லயே போட்டு குடுத்துட்டாங்க. அதில வாங்கிட்டு இந்த அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல கொஞ்சம் பொருள் எடுத்திருந்தேன். அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து புதினா இலை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு. நான் வந்து கொஞ்சம் மல்லி இலை குடுங்க அப்டின்னா அப்படின்ட்டு கேட்டேன் கடையில. பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10 வாங்கலாம். எங்க ஊர்ல வாங்குன அந்த அளவுக்கு ஒரு மல்லிக்கீரை கொஞ்சம் குடுத்தாங்க. அதுக்கப்புறமா ரம்பா இலை வந்து கேட்டேன். கொஞ்சம் கிளம்பி வரக்கூடிய டைம்ல ஒரு 2 ரம்பா இலை குடுங்க நானு. இந்த அளவுக்கு குடுத்துருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் காசு குடுத்தா தான் வாங்க முடியும். ஃப்ரீயாலாம் யாருமே குடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கேட்டு புதினா இலை வேணுமா? அப்படின்னு கேட்டு தான் அந்த புதினா இலை எல்லாம் குடுத்தாங்க. இவ்வளோ குடுத்துருக்காங்க பாருங்க மல்லி இல. அப்ப என் பையன் சொல்றான், "ஒரு ரூ. 100 காய் வாங்கிட்டு, நீ ரூ. 30 பொருள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தான். இந்த அளவு ஃப்ரீயா குடுத்துருக்காங்கல்ல, அதனால. இப்போ ஒரு சில கடைகள்ல குடுக்க மாட்டாங்க. எதுக்குன்னாலும் காசு குடுத்தா குடுப்பாங்க. ஒரு சில கடைகள்ல வந்து அவங்க கேட்காமயே வேணுமான்னு கேட்டு குடுக்குறவங்களும் இருக்காங்க. அதான் அவங்களோட வியாபாரம் வந்து அதிகமா நடக்கிறதுக்கு காரணம், அந்த மாரி இருக்கும். இப்ப பாருங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு, இஞ்சி, கேரட்டு, அதுக்கப்புறமா அந்த பல்லாரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இத வந்து இனிமே நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அப்படி இப்படி வச்சுட்டு போய் படுக்க போயிட்டோம் அப்படின்னா அழுகி போயிரும். ஏன்னா எல்லாமே இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சுட்டு இருக்கனால, மழை நேரங்கள்ல வந்து இந்த புதினா, மல்லி இலைகள் எல்லாமே கொஞ்சம் ஈரத்தன்மையா இருக்கும். இத நம்ம அதுக்குன்னே பக்குவமா எடுத்து வைக்கல அப்படின்னா எல்லாம் வேஸ்ட் ஆகிரும். இப்போ இதெல்லாம் நான் கிளீன் பண்ணி உலர்த்தி வச்சுட்டு, அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா தூங்க போறேன். இன்றைக்கி எப்படியும் தூங்குறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா வந்து காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ரிலாக்ஸா தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால, நைட்டே கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சு வச்சுட்டு படுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால எல்லாமே தனித்தனியா எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, காய்கறிலாம் வாங்கிட்டு, அப்புறமா இந்த வாட்சுக்கு செல் போட வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறமா டெம்பர் கிளாஸ் மாத்த வேண்டியது இருந்தது ஃபோனுக்கு.
அப்புறம் இந்த ஒரே ஒரு பொருள் தேடி தான் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனேன். அங்க போய் பார்த்தா தேவையில்லாத பொருள், தேவையில்லன்னு இல்ல, நம்ம வீட்ல வந்து எது காலியா இருக்குமோ அதுக்கு ஏத்த மாரி பொருட்கள பார்த்துட்டு இருந்தேன் நான். என் பையன் என்ன பண்ணான், கேக் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிட்டு. அதனால கேக் செய்யக்கூடிய பொருள் வீட்ல தீர்ந்துட்டு. "நீ கேக்கே செஞ்சு தர மாட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குக்குள்ள பொருட்கள் வந்து 1, 2 எடுத்தான். நானும் வந்து 2 கலர் பொடி வந்து எடுத்தேன். அப்புறமா பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு, இது வந்து பீனட் பட்டர். பையன் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தான். நான் வந்து வாங்கி குடுக்க மாட்டேன் இந்த மாரி பொருட்கள் எல்லாமே. ஆனா அவன் வந்து சரி வாங்கி தாங்க அப்படின்ட்டு அவனே எடுத்து போட்டுட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த எக்ஸோ பஞ்சு இருக்குது பாருங்க ஸ்க்ரப்பரு. இது வந்து நாங்க எப்பவுமே மளிகை ஜாமான் வாங்கக்கூடிய கடையில, நான் இந்த பிராண்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிவிடுவேன். எக்ஸோ அப்படி இல்லன்னா விம். இந்த 2ல உள்ள ஸ்க்ரப்பர் தான் எனக்கு பிடிக்கும். அவன் என்னன்னா, வேற மாதிரி பிராண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவான். அது வந்து நான் எப்பவுமே எனக்கும் அவனுக்கும் சண்டை வந்துரும் கடை போயிட்டு வந்தாலே. நான் சொல்லி விட்றத வாங்கிட்டு வர மாட்டேக்கா அப்படின்னுட்டு. அவன் சொல்லுவான், "அந்த கடையில இல்ல நான் என்ன செய்யணும்?" அப்படின்னு சொல்லி, "நீங்களே கடைக்கு போகும்போது வாங்க வேண்டியது தானேன்னு" சொல்லி சத்தம் போடுவான். ஆனா, இந்த பஞ்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2 ப்ராடக்ட்ட தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கர கரன்னு ஒரு மாரி மண்ணு மாரி இருந்த மாதிரி இருக்கும். நகமெல்லாம் அப்படியே கூசும் பாத்திரம்லாம் கழுவும்போது. அதனால இன்னைக்கு இத பார்த்ததும், இந்தா நீங்க எதிர்பார்த்தது இங்க இருக்குது பாருங்கன்னு அள்ளி கொண்டு கூடையில போட்டுட்டான். 4, 5 ஸ்க்ரப்பரு. "எதுக்குடா இவ்வளவும்?" அப்படின்னு கேட்டதுக்கு, 1 மாசம், 2 மாசம்னாலாம் வச்சு தேய்ங்க. என்ன தொல்ல பண்ணக்கூடாது. நான் வந்து என்னமோ அடிக்கடி கடைக்கெல்லாம் போயிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு கடைக்கெல்லாம் போறதுக்கு நேரம் இல்ல. அதனால வச்சு நீங்க வந்து இத யூஸ் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்க்ரப்பர் எடுத்து போட்டுட்டான். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கவர்லயும் 2, 2 ஸ்க்ரப்பர் இருக்கு. ஆஃபரா அதனால 2 இதுல உள்ள இருக்குது. சரி நமக்கு இது கெட்டு போகக்கூடிய பொருள் இல்ல. ஒரு பக்கம் வச்சோம் அப்படின்னா யூஸ் பண்ணிடலான்ட்டு நானும் அதுவும் நல்ல ஐடியா தான்ட்டு அப்படி விட்டுட்டேன். இதில பார்த்தீங்கன்னா, பேக்கிங் பவுடரு, அப்புறமா கோகோ பவுடர் எல்லாமே இருக்கு. இவ்வளோ தான் அன்னைக்கு. அதுக்கப்புறமா இந்த பால் பவுடர் எவ்ரிடே பாக்கெட் இது வந்து ஒண்ணு எடுத்திருந்தோம். இது வந்து அவன் எப்பமாவது கொஞ்சம் இப்படி தட்டி தட்டி வாயில போட்டுட்ருப்பான். அதனால சரின்னு விட்டாச்சு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் செலவு அதிகம் தான். சரி என்னைக்குமா நம்ம செலவு பண்றோம். இன்னைக்கு கொஞ்சம் செலவு அதிகமானாலும் பிரச்சனை இல்ல. தேவையான பொருட்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இனிமே இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வேலைய ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த உருளைக்கிழங்கு, உள்ளி எல்லாம் தனியா வந்து ஒரு கூடையில போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த கேரட்ல கொஞ்சம் அழுக்கு இருந்த மாரி, இந்த கேரட், இஞ்சி எல்லாம் ஒண்ணா கிடந்ததுல, இஞ்சில நெறைய மண் இருக்குது, தொலி மாதிரி. இப்போ இதில வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதையும் நல்லா மண்ணெல்லாம் போற அளவுக்கு நல்லா அலசி, அந்த கேரட் கூடாலயே அந்த கூடையில தண்ணி வடியறதுக்கு போட்டாச்சு. இப்போ வந்து அந்த ரம்ப இல இருக்கு இல்லையா? அதுவும் அலசி எடுத்து வச்சுட்டேன். அந்த கடையில போய் வாங்கிட்டு வரும்போது ஒரு பேப்பர் கவர் குடுத்துருந்தாங்க. அத வந்து அதில அப்படியே பிச்சு அடுப்புக்கு மேலே விரிச்சு வச்சிருக்கேன். இடையில அதில இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ இத நம்ம நல்லா தண்ணீல அலசிட்டு, அந்த இடத்துல அப்படியே வந்து விரிச்சு வச்சோம் அப்படின்னா, பேப்பருக்கு மேல ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா? அதனால அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த புதினாவ தண்டு வந்து ரொம்ப வளர்த்தியே இருந்தது. அப்போ அதில வந்து தண்ட மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் இந்த மாரி கழுவி எடுத்திருக்கேன். இந்த தண்டெல்லாம் இப்படி ஒரு டம்ளர்ல தண்ணீல போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, வேர் வந்து வர ஆரம்பிச்சுரும். நல்ல புதினாவா இருந்தது இல்லையா? அதனால. வேர் வந்துட்டுனா, அதுக்கப்புறமா நம்ம வந்து தொட்டியில வச்சுடலாம். நான் ஏற்கனவே தொட்டியில வச்சிருந்தேன். அது வந்து 2, 3 நாளா கொஞ்சம் வெயில்ல கவனிக்கல. நான் வந்து வேலையில உட்காந்துட்டேன் அப்படின்னா, எதையும் கவனிக்க மாட்டேன். இப்போ பிள்ளைங்க வந்து தண்ணி ஊத்துவாங்க. அவங்களும் கவனிக்கல அப்படின்னா, அது வந்து பட்டு போயிரும். இப்போ அது நல்லா கரிஞ்சிட்டு, இனிமே வந்து நம்ம புதுசா வச்சா தான் தழுத்து வரும். அதனால இத வந்து தண்ணீல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். வேர் வந்ததுக்கப்புறமா வச்சு பார்க்கலாம். இது வருதா இல்லையா அப்படின்னுட்டு. அந்த மல்லி இலையும் அந்த மூடு எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அலசியில வச்சாச்சு. இனி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த கிளீன் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சம் இருக்கிற பாத்திரத்த கழுவி போட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வேலை முடிஞ்சிரும் கிச்சன்ல. அப்புறம் காலையில எந்திரிச்சு வந்தோமா, நம்ம சமையல் வேலைய ஆரம்பிச்சோமான்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதனால, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிட்டு. நான் இனிமே இதெல்லாம் கிளீன் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் தூங்க போணும். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமா தூங்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே தூங்கவே முடியல. கொஞ்சம் டைம் மாத்திக்கணும் அப்படின்னு நெனச்சு ரொம்ப முயற்சி பண்ணிட்டுருக்கேன். ஆனாலுமே லேட் ஆயிட்டுருக்கு. கொஞ்சம் லேட்டாவே தூங்கிட்டு, கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, மதியம் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் அப்படியே ஒரு கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். தூக்கம் குறைவா இருக்கிறதுனால. அப்போ அந்த டைம்ல கொஞ்ச நேரமா ஒரு சில நாட்கள்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன்னா, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துருவேன். அப்படி இல்லன்னா, அப்படியே கண்ண கசக்கி கசக்கி உட்காந்தே இருப்பேன். அது வேலையே விளங்காது. பார்த்தாலே நம்மள தூக்க கலக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நோயாளி மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு 10 மணிக்கெல்லாம் நம்ம தூங்க போயிட்டோம் அப்படின்னா, காலையில 5 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
அது இல்லாம கண்டிப்பா இனிமே அலாரம் வச்சு எந்திரிக்கணும். ஏன்னா என்ன டைம் வந்து மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. சரி இன்னைக்கு வந்து இப்ப இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்தந்த பொருட்கள அங்கங்க எடுத்து வச்சுட்டு போய் தூங்க வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில ஒரு 4:30க்காவது எந்திரிக்கணும். அப்பதான் நம்ம வந்து நார்மலா எப்பவும் செய்ற மாரி வேலைகள செய்ய முடியும் அப்டின்ட்டு பிளான் பண்ணி ஃபோன்ல அலாரமும் வச்சுட்டேன். ஆனா அலாரத்துக்கு முன்னாடி நான் எந்திரிச்சுருவேன். எப்பவுமே அப்டிதான் நடக்கும். ஒரு சில நாட்கள்ல தான் அலாரத்த கட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரமாவது தூங்கிருவேன். அதனால எப்படி எந்திரிக்க முடியுதுன்னு தெரியல. அது அடுத்த நாள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன மாரி எடுத்தேன் அப்டின்னிட்டு. அவ்வளோதான் நம்ம வேலைகள் எல்லாமே முடிஞ்சாச்சு. நான் தூங்க போம்போது 11 மணி ஆயிட்டு. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. நீங்க இன்னும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்ப நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.